உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் கோபாலை ஆதரித்து ஜெகத் ரட்சகன் எம்பி திறந்த வேனில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து வேட்பாளரின் துணைவியார் ஹேமாவதி கோபால் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேட்பாளர் துணைவியார் ஹேமாவதி கோபால் அவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மற்றும் மகளிர் அணியினருடன் வீடு வீடாக சென்று வேட்பாளர் கோபால் அவர்கள் உருளையன்பேட்டை தொகுதியில் மழை வெள்ளம் மற்றும் கொரோனா காலங்களில் அவர் செய்த மக்கள் சேவைகளையும் அசுத்த குடிநீர் அருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளை வேட்பாளர் சந்தித்து ஆறுதல் கூறி மருத்துவ உதவி செய்தார். சுத்தமான குடிநீர், தடையில்லா மின்சாரம், கழிவுநீர் வடியும் அளவிற்கு வாய்க்கால் வசதி, மாணவ மாணவிகள் கல்வி கற்க பயிற்சி மையங்கள் மற்றும் தையல் பயிற்சி, கம்ப்யூட்டர் பயிற்சி, பெண்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண சுயதொழில் புரியும் வகையில் அழகுக்கலை பயிற்சி மையம், சாலை ஓரங்களில் தட்டுவண்டி தள்ளுவண்டி மூலம் தொழில் முனைவோராக்கி ஏழை எளிய மக்கள் வாழ்வாதார முன்னேற்றம் காணும் வகையில் உதவி செய்து தரப்படும். மக்களின் அன்றாட தேவைகளை சேவைகளாக செய்து வரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான மற்றும் திமுக வேட்பாளருமான கோபால் அவர்கள் மக்கள் சேவையை மகேசன் சேவையாக செய்து தருவார் என்று வாக்கு சேகரிப்பின் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் பொழுது முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி மற்றும் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.